வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கடலை பருப்பு பிரதமன் பண்ண போறோம். அதாவது கடலை பருப்பு பாயசம் கேரளா ஸ்டைல்ல பண்ண போறோம். எந்த ஃபெஸ்டிவல்கா இருந்தாலும் பண்ணலாம். எனி கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். அதே நேரம் ரொம்ப பண்டிகை பூஜை நைவேத்தியம் எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு பாயசம். ரொம்ப ஹெல்தியான பாயசம், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கடலை பருப்பு பிரதமன் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெல்லம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் இந்த தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். வாங்க இப்போ கடலை பருப்பு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடலை பருப்பு பிரதமன் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 கப்பு கடலை பருப்பு. இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர், கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் வர்ற மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் நல்லா அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது ஒன்று போல நல்லா வறுப்படும். நம்ம விட்டோம் அப்படின்னா ஒரு பருப்பு ஜாஸ்தியாக வறுப்பட்டு தீஞ்சிடும், ஒன்று வறுப்படாமல் அப்படியே பச்சையாகவே இருந்துடும். பாருங்க, கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலருக்கு வரணும். கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். டார்க் கோல்டன் கலரில் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டார்க் கலருக்கு வரும். வறுத்த கடலை பருப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பவுலில் தான் வேக வைக்க போகிறோம். ஆனால் இதே பவுலே நான் எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 10-12 முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வெல்லம் சேர்த்துக்கணும். 1 கப்பு கடலை பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த கடலை பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் எப்பயும் போல நம்ம அடியில் தண்ணியை சேர்த்துட்டு இந்த வெல்லம் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாத்திரத்தை அப்படி உள்ளே இறக்கிடலாம். இதுக்கு ஒரு மூடியை போட்டுட்டு கடலை பருப்பு வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இது மேலேயே வச்சுட்டு குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு ரொம்ப குழையாமல் வேகணும். இது 3 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் 3 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். கடலை பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வேகணும். கரையக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். நீங்கள் சுண்டலுக்கெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் இப்படி வேகணும். நல்லா வெந்திருக்கு, ஆனால் கரையலை. இப்போ இந்த கடலை பருப்பில் தண்ணி இருக்கு இல்லையா, இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கொட்ட வேண்டாம், நம்ம பாயசம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, லேசாக ஈரம் இருக்கு இல்லையா, இந்த ஈரம் கூட கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்படியே வச்சிட்டோம்னா ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பருப்போட சேர்த்து வெல்லம் கூட வச்சோம் இல்லையா, பாருங்க ஒரே நேரத்தில் பருப்பும் வெந்தாச்சு, நமக்கு வெல்லமும் அழகாக கரைஞ்சிடும். இப்போ நம்ம இதை பாயசத்தில் டைரெக்டாக நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம். கடலை பருப்பு பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நல்ல தண்ணியை வடிகட்டிட்டா தான் இந்த மாதிரி நல்லா நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். நம்ம முந்திரி பருப்புலாம் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதே கடாயில் இந்த பவுடரை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு நம்ம இந்த கடாயிலேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு வடிகட்டணும் இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ கடலை பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம 2 தடவை தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு நல்லா திக்கான பால், அடுத்தது 2வது கொஞ்சம் தின்னாக இருக்கிற பால். 2 பாலும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்குள்ள இந்த கடலை பருப்பு இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காயாச்சு. நம்ம 2வது பால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால்லையும் இந்த பாயசம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 கிராம்பு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாயசம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயாச்சு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுவோம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாயசத்துக்கு ரொம்ப நெய் கூட நமக்கு தேவைப்படாது. இதை அப்படியே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கடலைப்பருப்பு பிரதமன் நாளைக்கு இப்போ வரக்கூடிய தமிழ் வருட பருப்பு சுவாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கும் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்காய், கடலைப்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையோட இந்த பிரதமன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு பிரதமன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல தேங்காய் பால் வாசனையோட வெல்லம் கலந்து இந்த கடலைப்பருப்பு ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து இந்த பிரதமன் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது பூஜைக்கும் நீங்கள் நாளைக்கு நியூ இயர்க்கு அழகாக பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். திடீர்னு யாராவது கெஸ்ட் வராங்கன்னாலும் இல்லை குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் கேட்குறாங்கன்னா டக்குன்னு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.